வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிவி அம்மு தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். சரிங்க, வாங்க கதைக்குள்ள போலாமா? வன்மை 18. மேனகா சைத்துவை ராவணன் கைகளில் தூக்கி வருவதை பார்த்து வேகமாக ஓடி வந்தாள். நல்ல காலம், அதிதி குட்டி தூக்கி விட்டாள். இல்லை, அவளை சமாளிக்க முடியாது. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுவாள் சைத்துவின் நிலை கண்டு. ராவணன் சைத்துவை அவள் மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு போர்வையை போர்த்தி விட்டான். அண்ணா, சைத்துக்கு என்னாச்சு? பாவம், அவ ரொம்ப பயந்த சுபாவம். ராவணன் அவளை நிமிர்ந்து பார்த்து ஒன்றும் கூறாமல் அவள் தோளில் தூங்கிய அதிதி தலையை வருடிவிட்டு அவளை தூக்கி சைத்துவின் நெஞ்சில் படுக்க வைத்தான். மேனகாவை கூர்மையாக பார்த்து, நீ ரொம்ப தைரியமான ஆளா? உனக்கு பிரச்சனை தேடி வந்துட்டு இருக்கு. வெளியில யார் குரல் கேட்டாலும், என்ன சத்தம் கேட்டாலும் வெளியே நீ வரவே கூடாது. இவங்களுக்கு துணையா தைரியமா இங்கே இரு. கதவை இழுத்து மூடி வெளிப்புறம் லாக் பண்ணி ராவணன் வேட்டைக்கு கிளம்பினான். அண்ணாதுரைக்கு ராவணனை அங்கு கண்டதும் சர்வ நாடிகளும் ஒடுங்கி போனது. இவன் இங்க இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. இப்ப எப்படி இந்த யமனை சமாளிச்சு அந்த நாயை வெளியே வர வைக்கிறது? தேவன் ஓரமாக ஒதுங்கி வேடிக்கை பார்த்தான். ஜான்வி அண்ணாதுரை அருகில் சென்று, ஒழுங்கா ஓடி போயிடு. என் அண்ணன் வந்துட்டான், அவன் அடிச்சா தாங்க மாட்டேன், திரும்பி பார்க்காம ஓடிடு. அண்ணாதுரை கரனை சாதாரண கிள்ளுக்கிரையாக நினைத்திருக்கிறான். கரண் அடித்தா நம்மளால் தாங்க முடியாது என்பது அவனுக்கு தெரியவில்லை. என் பொட்ட கழுத, போய் ஓரமா வேடிக்கை பாரு. என் பொண்ணு இல்லாம நான் போக மாட்டேன். தேவன் ஜான்வியை சுவாரஸ்யமாக பார்த்தான். கரண் இவர்களை நோக்கி வரும் முன்பே 4-8 கரனை தாண்டி ராவணன் சென்றான். கோசலை அவன் காலைத்தான் பார்த்தாள். நடந்துதானே போறாமா? ராவணன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. முகம் எருகி கல் போல் இருந்தது. அவன் முகத்தை கண்ட கரணை அதிர்ந்தான். எவ்வளவு நேரம் ஏன் கூட இருந்த ராவணனா இவன்? அப்போது முகத்தில் உணர்ச்சி துரைத்துதான் இருக்கும், ஆனால் இருக்கவில்லை. இப்போது இருக்கிற ராவணனே வேற. ராவணன் ஆபீஸில் கிளம்பும் போது கூறியது இப்போது ஞாபகம் வந்தது. ராவணன் இவர்கள் வருவது தெரிந்தே அப்படி கூறியுள்ளான் என்பதை உணர்ந்து கொண்டான். சைத்ரா, வெளியே வா, அப்பா உன்னை பார்க்க வந்திருக்க. நீ வா, இவங்க யாரும் என்ன உள்ள விடல. ரொம்ப நல்லவர் போல் பேசினான் அண்ணாதுரை. கோசலை அவன் நடிப்பை கண்டு கொண்டாள். இது போல் நடித்து அந்த பெண்ணை எவ்வளவு ஏமாற்றி உள்ளார்களோ இவர்கள். நினைக்கும் போதே வலித்தது. கரண், இவன் நம்ம சைத்து பக்கத்துல கூட வரக்கூடாது, பார்க்கவும் கூடாது, புரியுதா? தன் அன்னை கூறியதை காதில் வாங்கினான். ஆனால் ராவணன் என்ன செய்ய போகிறான் என்பதை பார்க்க ஆவலாக இருந்தான். அண்ணாதுரையின் வாய் சந்தி அடித்தது. ராவணன் நெருங்க நெருங்க தான் அழைத்து வந்த ரவுடியை தேடினான். அவன் கிடைக்கவில்லை. பயத்தில் வியர்த்து வழிந்தது அவனுக்கு. தன் முன்பு மலை போல் நிற்பவளை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர், மாப்ள, இங்க என்ன பண்றீங்க? பல்லை காட்டி கேட்டார். அதேதான் நானும் கேக்குறேன். நீ இங்க என்ன செய்யற? அது அது வந்து வாய் குளறியது. என் பொண்ணை பார்க்க வந்தேன் மாப்ள. அவளை பார்த்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நாங்க அவ ஹாஸ்டல்ல இருக்கான்னு நினைச்சோம். புள்ளைய பார்க்காம இருக்க முடியல, அதான் அவளை தேடினோம். அவ எங்க இல்ல, நியூஸ்ல பாத்துட்டு தேடி வந்தோம் மாப்ள. ஓ, அதுக்கு எதுக்கு ஆளுங்களை அழைச்சிட்டு வந்திருக்க? எதுக்கு வாசல் நின்று கத்திட்டு இருக்க? அவ்வளவுதான். அவருக்கு உயிர் பிரிந்து விடும் போல் இருந்தது. இருந்தும் சமாளிக்க, நீங்களும் என் பொண்ணை தேடிதான் வந்தீங்களா மாப்ள? ராவணன் பல்லை கடித்துக் கொண்டு, அவ என் பொண்டாட்டி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பொண்ணுன்னு சொன்ன உன் உயிர் உடம்புல இருக்காதுரா. ஜான்வி வாயை பிளந்தபடி பார்த்தாள் ராவணனை. இந்த ராவணனுக்கு எங்க சைத்துவா? யோசிச்சு பார்க்கும்போதே கேவலமா இருக்கே. அவ குட்டி பாப்பா மாதிரி இருக்கா. அடுத்த அண்ணாதுரை கூறியதை கேட்டு மயக்கமே வந்துவிட்டது அவளுக்கு. மாப்ள, உங்களுக்கு என் பொண்ணுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. நீங்க தான் அவ கூட வாழ விருப்பம் இல்லைன்னு அவளை விட்டு பிரிஞ்சு போனீங்க. இப்ப வந்து அவ என் பொண்டாட்டின்னு சொல்றீங்க? நான் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்கேன் என்று சொன்ன வாய்க்குள் இருந்து பல்லு தெரித்து ரத்தம் ஊற்றியது. அடித்தது ராவணனிலே கரண். கண்கள் ரத்தம் என சிவந்து கோபத்தில் நரம்புகள் பிடிக்க நின்றிருந்தான். யாருக்கு யாரா கல்யாணம் பண்றது? நெஞ்சிலை மிதத்து தள்ளினான். அண்ணாதுரை 3 முறை உருண்டு சென்று விழுந்தான். ராவணன் கரனை ஆச்சரியமாக பார்த்தான். அவன் அறிந்த கரனுக்கு கோபமே வராது. தன் திருமண வாழ்வில் தன்னை ஒருவள் வேண்டாம், நான் வேறு ஒருவனை விரும்புகிறேன் என்ற போது கூட கரண் கோபப்படவில்லை.
இன்று எங்கிருந்தோ வந்த சைத்து கரண் வாழ்வில் எப்படி இந்த அளவு முக்கியமானாள்? ராவணனுக்கு முதலில் இருந்தே அது வியப்புதான். டேய், என் சைத்து என்ன ஆனா எப்படி இருக்கான்னு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருந்துட்டு இப்ப வந்து என் பொண்ணு உரிமை கொண்டாடுற? உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட அப்பன நான் பார்த்ததே இல்லடா. பெத்த பொண்ண காசுக்கு வித்து கல்யாணம் பண்ணி கொடுத்த நாய் நீ இப்ப யாரு விக்க என் வீட்டு வாசல வந்து நிக்கிற? கரண் சரியாக கேள்வி கேட்க ராவணன் உதட்டோரம் புன்னகை பூத்தது. ஆனால் யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி மேலே இருந்து ஜன்னல் வழியாக கீழே நடப்பதை பார்த்து கொண்டிருந்த மேனகா கண்களில் சிக்கியது அவனின் புன்னகை. அண்ணாதுரை தான் அழைத்து வந்த ரவுடியை தேடி ஓடினார். அவர்கள் வண்டிக்கு பின்புறம் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். தேவன், உங்களை நான் எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன்? நீங்க இங்க வந்து மறந்து நிக்கிற இதுக்கு நீ எதுக்கு ரவுடியா இருக்க? யோ, மரியாதை மரியாதை முக்கியம். நீ உன் பொண்ணை தூக்க கூட்டிட்டு வந்தப்போ ராவணன் இங்க இருப்பாரு, அவர் பொண்டாட்டியை தான் தூக்க வந்தேன்னு சொல்லவே இல்லைல்ல. அவரை பகச்சுக்கிட்டு உயிர் வாழ முடியாது. நான் வாழ்ந்த தடத்தை கூட இல்லாம அழிச்சிடுவாரு. அவரை பத்தி நல்லா தெரிஞ்ச நீயே எங்களை கோத்து விட பாக்குறியா? முதல்ல ஒன்ன போட்டு தள்ளிடுவேன் பாத்துக்கோ. கரனை தடுத்துவிட்டு ராவணன் சத்தமாக தேவன் என்று அழிக்க கூப்பிட்ட வேகம் அவன் முன்பு வந்து நின்றான் தேவன். அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, அண்ணாதுரை சாகக்கூடாது, ஆனா அவனுக்கு காயம் ஆழமா இருக்கணும். ராவணன் பேசிக் கொண்டிருக்கும் போதே, ஏ பொட்ட கழுத, வெளியே வாடி, இங்க வந்து மறைஞ்சுக்கிட்டா உன்னை விட்டுடுவேனா? எதையாடா புதுசா? வாய் முழுவதும் வெற்றிலை பாக்கு போட்டு மென்று கொண்டே வெள்ளை வேட்டை சட்டையில் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒருவன் நின்றிருந்தான். ராவணன் கண்டு கொண்டான் அவனை. தேவனிடம் பார்வையால் கேட்க அவனும் கண்ணால் ஆம் என்றான். மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த மேனகா முகத்தில் எதுவும் காட்டாமல் பார்த்தாள். ராவணன் தன்னை கீழே வரவேண்டாம் என்று சொன்னதன் காரணம் விளங்கியது அவளுக்கு. கீழே இருந்து கத்திக் கொண்டிருந்தது வேறு யாரும் இல்லை, மேனகாவின் கணவன் குஞ்சுமணிதான். பார்க்கவே அடையாளம் தெரிந்தது, அவன் கிராமத்துக்காரன் என்பது. ஜான்வி கடுப்பாக, நீ யாரு? எதுக்கு எங்க வீட்டு வாசல நின்னு கத்திட்டு இருக்க? இங்க ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அப்படி ஓரமா போ. ஏய், வாயமிடு. யார பார்த்து குரலை வைத்தி பேசுற? என் முன்னாடி நின்னு பேச எல்லாரும் பயப்படுவாங்க தெரியுமா? ஒரு பொட்ட புள்ள என் முன்னாடி நின்னு பேசுற? உள்ள என் பொண்டாட்டி மேனகா இருக்கா, அவளை வெளியே வர சொல்லு. நான் அந்த நாய் முடிய புடிச்சு இழுத்துட்டு போறேன். ஜான்விக்கு பல மடங்கு கோபம் வந்தது. இப்படி ஒருத்தனா ஏன் மேனகாவுக்கு புருஷன்? நினைக்கவே கேவலமா இருக்கே. கரணும் அதே நிலையில்தான் இருந்தான். கோசலை அவனை வெறுப்பாக பார்த்து, இனி கரண் பார்த்துப்பான் என்ற நம்பிக்கையில் மேனகாவை தேடி சென்றாள். மனம் வேதனையாக இருந்தது. 2 பெண்களின் பெற்றவர்கள் சரியில்லாமல் வாழ்வே வீணா போனதே. இதில் கணவன் கூட நல்ல முறையில் அமையவில்லையே இருவருக்கும். ஜான்வி யாரும் எதிர்பார்க்க வகையில் தன் காலில் இருந்த செருப்பை கழட்டி குச்சமணியை அடித்தாள். தன் தோழி விரடப்பட்ட துன்பங்களை கூறிய போது நினைத்தாள், அவள் கணவனை நேரில் பார்க்கும்போது செருப்பால் அடிக்க வேண்டும் என்று. அதை நிறைவேற்றிக் கொண்டாள். ராவணன் நிமிர்ந்து மேலே பார்க்க மேனகா எந்த சலனமும் இல்லாமல் சாதாரணமாக வேடிக்கை பார்த்தாள். கொஞ்சமணி தன் வாயில் இருந்த எச்சியை அவள் முகத்தில் துப்ப வர அதற்குள் தேவன் குறுக்கே வந்து தடுத்து விட்டான். தேவனின் பின்பக்கம் அவன் எச்சிலால் சட்டை கலர் மாறியது. கரண் தன் பாதுகாவலர்களை அழைத்து 2 பேரையும் அடித்து துரத்த கூறினான். வன்மை 19. எப்போதும் இருக்கும் கலகலப்பு இன்று கரண் மாளிகையில் இல்லை. நேற்று நடந்த நிகழ்வுகள் அவர்களை அமைதியாக அமர வைத்திருந்தது. சைத்து கரண் மடியில் படுத்திருந்தாள். மேனகா கோசலை மடியில் படுத்திருந்தாள். அதிதி ராவணன் மடியில் அமர்ந்து தனது 2 டார்லிங் சோகமாக இருப்பதை பார்த்து கவலையாக இருந்தாள். ராவணன் பார்வை முழுவதும் சைத்துவின் மேல்தான். அவளின் சோர்வு, வாடிய முகமும் அவனுக்குள் இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பியது. கரண் கண்மூடி சாய்ந்திருந்தான். 2 பெண்களும் வாழ்வில் துன்பத்தை மட்டுமே அனுபவித்துள்ளனர். என்ன பாவம் செய்தனர்? ஜான்வி வந்தவள், எதுக்கு இப்ப எல்லாரும் சோகமா இருக்கீங்க? அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, இனி எந்த கவலையும் வேண்டாம். ஜான்வி கூறியதை கேட்டு அங்கு இருந்தவர்கள் உதடுகள் புன்னகை பூத்தது. கோசலை இருவரையும் எழுப்பி, நீங்க 2 பேரும் கரண் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இருவரும் தலையசைக்க, அப்ப அவன் பாத்துப்பான், கவலைப்படாம இருங்க. நீங்க உங்களை இருந்து கூட்டிட்டு போகவே முடியாது, உரிமை இல்லாம உங்க விருப்பம் இல்லாம, சரியா என்று அழுத்தமாக கூறினார் ராவணனை பார்த்து கொண்டே. சைத்து உதடுகள் புன்னகை பூத்தது. அதன் பிறகே கரண் நிம்மதியாக உணர்ந்தான். கரண் பார்வை மேனகாவை தழுவி சென்றது. ராவணன் எதுவும் கூறவில்லை, ஆனால் பார்வையை மட்டும் மாற்றவில்லை. அனைவரும் அவரவர் அறைக்கு செல்ல ராவணன் சைத்து அறைக்குள் நுழைந்தான். அவள் கண்ணாடி முன்பு அமர்ந்து தன் முடியை சரி செய்து கொண்டிருந்தவள் இவனை கவனிக்கவில்லை. ஆனால் ராவணன் அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். சத்தம் வராமல் கதவை மூடிவிட்டு மெல்ல அவள் அருகில் வந்து பின்புறம் நின்று கொண்டான். அணு அணுவாய் ரசித்தான் அவள் முகத்தை. எவ்வித ஒப்பனையும் இல்லாமல் ரசிக்கக்கூடிய அழகில் இருந்தாள் சைத்து. அவன் கண்கள் அவளின் முகத்தில் மெய்த்தது. அவள் கண்ணில் அருகில் இருக்கும் மச்சம் அவனை கொன்று தின்றது.
சைத்து ஏதோ உணர்ந்து திடீரென்று திரும்பியவள் தன் பின்புறம் அதுவும் நெருக்கமாக நிற்கும் ராவணனை கண்டு அதிர்ந்து போனாள். பயத்தில் இருக்கையில் இருந்து கீழே விழ போனவளை அழகாக கைகளில் தாங்கிக் கொண்டான் ராவணன். அவனுக்கு வசதியாக போனது. அவளை தூக்கி சென்று படுக்கையில் கிடத்தி அவள் நகர முடியாதபடி இரு பக்கமும் அவன் கைகளால் அடை போட்டான். சைத்து அப்போதுதான் குளித்திருந்தாள். அவள் மேலிருந்து வந்த சோப்பு வாசம் வேறு அவனை இம்சித்தது. அவளிடம் நெருங்கி வாசனையை முகர்ந்தான். சைத்து பயத்தில் பெட்ஷீட்டை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கண் மூடிக்கொண்டாள். உடல் அப்பட்டமாக நடுங்கியது. அவளின் நடுக்கத்தை ராவணனும் உணர்ந்தான். ஆனால் நகரவில்லை. ஏனோ இன்னும் இன்னும் வேண்டும் என்று இம்சை செய்தது. மனம் மேலும் நெருங்கினான். தன் தேகம் அவள் தேகத்தோடு உரசும் அளவு. அவளின் கைகள் நடுங்க அப்படியே பெட்டில் சரிந்தாள். கூடவே ராவணனும் அவள் மேல் சரிந்தான். ராவணன் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. அவள் அணிந்திருந்த சின்ன டிஷர்ட்டை தூக்கி அவளின் மெல்லிடை கொஞ்சம் தெரிந்தது. அவன் பார்வை அதை தழுவி செல்ல கைகளால் இடையே அழுத்தி பிடித்தான். சைத்துவின் உடல் சிலிட்டது. அவன் கைப்பட்டதும் இரும்பு பிடியாக இருந்தது. அவன் ராவணன் அல்லவா? அதான் மென்மை விலை என்னவென்று கேட்கிறான். அவ்விடத்தில் மீண்டும் கூடுதல் அழுத்தத்துடன் பிடிக்க அவள் தவித்து போனாள். மூச்சு முட்டியது அவளுக்கு. தடுக்க நினைக்கிறாள், முடியவில்லை. வாய் கம் வைத்து ஒட்டியது போல் ஆகி போனது. தன் மொத்த பாரத்தை அவள் மேல் போட்டு கையை அவள் உடலில் ஊர்வலம் விட்டுக் கொண்டே வந்து தன்னை இம்சித்த மச்சத்தை வருடினான். அவளின் மார்பு கூடி ஏறி இறங்கியது மயக்கத்தில். அவள் உதடுகளை வன்மையாக கவ்வினான். நீண்ட நேரம் வன்மையாக சுவைத்தவன் இதற்கு மேல் இங்கிருந்தாள் நன்றாக இருக்காது என்பதை உணர்ந்தவன் அவள் காதருகே, நீ ராவண பொண்டாட்டி, எதுக்கோ யாருக்கும் பயப்படக்கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ நிம்மதியாரு. அவனின் இந்த வார்த்தைகள் கூட வன்மையாகவே வந்தது. கடைசியா நீ போ, முன்ன விட பெட்டரா இருக்க, கட்டிப்பிடிக்க வசதியா இருக்கு, டெய்லி வருவேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் சென்று அவள் அப்படியே அதே நிலையில் கிடந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எதுக்கு அவர் திரும்பி வந்தாரு? அவர் தானே வேண்டான்னு சொன்னது? மனம் பலவற்றை சிந்தித்து அப்படியே தூங்கி போனாள். கோசலை சைத்து அறைக்கு வந்தவர் அவள் தூங்குவதை பார்த்துவிட்டு அவளின் கண்ணீர் கோடுகளை துடைத்து நெற்றியில் முத்தமிட்டு போர்த்தி விட்டார். உனக்கு அவர் பிடிக்கலன்னா நீ சொல்லு சைத்து. அவர் எதுக்கு உன்னை விவாகரத்து பண்ணாருன்னு தெரியல. ஆனா இப்போ உனக்காகத்தான் இங்க இருக்காரு, அது மட்டும் தெரியும். நீ நல்லா இருக்கணும், அதுதான் அந்த அம்மாவுக்கு வேணும். லைட் ஆஃப் செய்துவிட்டு வெளியே வந்தார். ராவணன் சைத்து அறைக்குள் செல்வதை பார்த்தார். வெளியே தலையை அழுந்த கோதி செல்வதையும் பார்த்தார். கீழே ஜான்வி அதிதிக்கு பழம் ஊட்டிக்கொண்டே கதைகள் கூறிக்கொண்டிருந்தாள். ராவணன் அவர்களை கடந்து செல்லவும் ஜான்வி வேகமாக ஓடினாள் அவனிடம். அதிதியை கீழே இறக்கிவிட்டு, ஹலோ ஹலோ, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ராவணன் நின்று அவளை பார்த்தான். ஜான்விக்கு அவனை பார்த்து பயமில்லை. ஒண்ணுல, உண்மையாவே என் செல்லக்குட்டி சைத்து புருஷனா நீங்க? அவள் கூறியதை கேட்டு அவன் ஒரு புருவம் உயர்த்தி பார்த்தான். நீங்க என் சைத்துக்கு வேணாம், பாவம் அவ. நீங்க தான் அவளை விவாகரத்து பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இங்க இருக்கீங்க? அவளுக்கு புருஷன் அவளை குழந்தை மாதிரி பாத்துக்கிறவனா இருக்கணும். நீங்களே ராவணன், எப்படி இருக்கும் சொல்லுங்க? ராவணன் தன் முன்பே நின்று தன்னை குறை கூறும் ஜான்வியை சுவாரஸ்யமாக பார்த்தான். அவன் ஆவலாக பார்க்க, குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி ஆயிடும் சைத்துவோட வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு அதிதி குட்டியை தூக்கி கொண்டு ஓடிவிட்டாள். ராவணனை அழைத்து செல்ல வந்த தேவன் ஜான்வி கூறியதை காதில் வாங்கிக் கொண்டு, தைரியம் தான் அந்த குட்டப்பாவடைக்கு. மனதிலே மெச்சிக்கொண்டு முகத்தை சாதாரணமாக வைத்து ராவணனை அழைத்து சென்றான். கரண் மேனகா அறைக்குள் அவள் முன்பு அமர்ந்திருந்தான். சொல்லு மேனகா, உனக்கு நான் பண்ண போறதுல எந்த வருத்தமும் இல்லையே? மேனகா மூச்சை நன்றாக இழுத்து விட்டாள். அவள் பதிலுக்கு ஆவலாக காத்திருந்தான் கரண். மேனகா மெலிதான சிரிப்புடன், எனக்கு எந்த வருத்தமும் இல்ல கரண், நீங்க நல்லதுதானே செய்றீங்க, நானே இதை செய்யணும்னு நினைச்சேன். அவள் பதிலில் மனம் குளிர்ந்து போனது அவனுக்கு. அவள் முன்பு விவாகரத்து பத்திரத்தை வைத்தான் கரண். அவள் கையெழுத்து போடும் முன்பு கரனை பார்த்து, அவன் ரொம்ப மோசமானவன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதான் எனக்கு பயமா இருக்கு. அவள் கைகள் நடுங்கியது. கரண் உணர்ச்சி வேகத்தில் அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டு, நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது மேனகா, நீ கவலைப்படாத. அவன் கைக்குள் தன் கை இருக்கவும் தைரியமாக, இல்ல அவ இருக்க தைரியமா தெரியல. மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல மற்றொரு கையால் கையெழுத்து போட்டாள். சரியாக கோசலை, அதிதி, ஜான்வி மூவரும் உள்ளே வந்தவர்கள் இருவர் கையும் இணைந்திருப்பதை பார்த்தனர். அவர்களை பார்த்ததும் மேனகா வேகமாக கையை உருவிக் கொண்டாள். கோசலை அவர்களின் கூச்சத்தை போக்க நினைத்து, கரண், உன் செல்ல தங்கச்சி ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்கா, என்னன்னு கேளு. கரண் ஜான்வியை கேள்வியாக பார்க்க அதிதி மேனகாவிடம் தாவி கழுத்தை கட்டிக்கொண்டு சாய்ந்து கொண்டாள். அவ வாயை திறக்க மாட்டா, நானே சொல்றேன். இவர் ராவணன் கேட்ட சைத்து பாவம், அவளுக்கு நீங்க வேண்டாம், இல்லைன்னா குரங்கு கையில மாட்டின பூமலை மாதிரி ஆகிரும் அவ வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கா. கரண் அவள் காதை பிடித்து திருகி, உனக்கு தைரியம் அதிகம், ஆனா நீ சொன்னது உண்மைதான்.
மேனகா ஒன்று புரியாமல் விழிக்க அவளை பார்த்த கரண், அம்மா, மேனகாக்கு சொல்லுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன். அனைவரிடமும் சொல்லிவிட்டு மேனகாவை ஓர பார்வை பார்த்துவிட்டு கிளம்பினான். அவன் நேராக சென்றது கோசலை மருத்துவமனை. லிப்ட் மூலம் கடைசி தளத்திற்கு சென்றான். அங்கு அண்ணாதுரை, குஞ்சுமணி இருவரும் கை கால்கள் கட்டுடன் படுத்திருந்தனர். ராவணன் அங்கிருந்த சோஃபாவில் நடுநாயகமாக அமர்ந்திருந்தான். தேவன் அண்ணாதுரை அருகில் அமர்ந்தவர் கட்டை விரலை வெட்டி கொண்டிருந்தான். பாவம், அவன் அலறல் சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் வெளியே கேட்காது. அதை அப்படி வடிவமைத்திருந்தான் கரண். இது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே தெரியும். அதேபோல் அவர்கள் மட்டுமே உள்ளே வர முடியும். கோசலைக்கு தெரியும். கரண் நேராக குஞ்சுமணி அருகில் சென்றான். குஞ்சுமணி எச்சில் விழுங்கினான். அங்கு அலரும் அண்ணாதுரையை பார்த்து கரண் சில பேப்பரை கொடுத்து அதில் கையெழுத்து போட சொன்னான். குஞ்சுமணி அதை எடுத்து பார்த்தவன் அது விவாகரத்து பத்திரமாக இருக்கவும், முடியாது முடியாது, நான் போட மாட்டேன். அவன் சொன்னதும் தேவன் ஒருவனை அனுப்ப பயத்தில் கையெழுத்து போட்டார். ஆனா நீங்க என்கிட்ட கையெழுத்து வாங்கி ஒண்ணு பண்ண முடியாது. அவளை நான் ஒரு கிழவனுக்கு வித்துட்டேன். அந்த கிழமை அவளை விட மாட்டான். வன்மை 20. குஞ்சுமணி கூறியதை கேட்டு ராவணன் தேவனை பார்க்க அடுத்து அவனின் அலறல் சத்தம்தான் கேட்டது. அந்த அறை முழுவதும் இருப்பதிலேயே ரொம்ப ஓட்டை வண்டியாக பார்த்து இருவரையும் தனித்தனியாக பிரித்து அனுப்பினர். அண்ணாதுரை வண்டி குலுங்கிய குலுக்கில் கத்தி அழுதார். அவருக்குத்தான் சேதாரம் அதிகமாக பார்த்து பக்குவமாக செய்திருந்தான் தேவன். ஏற்கனவே இருந்த உடல் வலி ஒரு பக்கம், இப்போது வண்டி குலுங்கி தூக்கி தூக்கி போட்டு அது குலுங்கிய குழுக்களில் ஜன்னல் கண்ணாடி வேறு அவர் மேல் விழுந்தது. அண்ணாதுரை கெட்ட வார்த்தைகளில் திட்ட ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்தி அவரை தூக்கி வெளியே போட்டுவிட்டு காரை பள்ளத்தில் தள்ளிவிட்டு சென்றனர். அவர்களை சிறிது தூரத்தில் தேவன் ஆட்கள் வந்து அழைத்து சென்றனர். அண்ணாதுரை அனாதையாக கிடந்தார். கத்தி கத்தி மயங்கி போனார். உதவிக்கு ஆள் இல்லாமல். குஞ்சுமணி அதைவிட மோசம். அவனுக்குத்தான் யாரும் இல்லை. இருந்த மாமனாரை போட்டு தள்ளிவிட்டார். ஏரிக்கரை ஓரம் அவனை தள்ளி விட்டு சென்று விட்டனர். ராவணனின் தண்டனைகள் மாறுபட்டது. அது இன்னும் கொடூரமானது. போக போக புரிந்து கொள்வார்கள். துலு ராவணன் இல்லாததால் அவன் கம்பெனி வேலைகளை பார்த்தான். அங்கு அவன் பார்க்க ஒன்றுமில்லை. அவன் இல்லை என்றாலும் ராவணன் உலகம் இயங்கும். ஆனால் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுவது போல் காட்டிக்கொண்டான். 2 நாட்கள் சமாளிக்க முடியவில்லை. ரேஷ்மா துல்கர் அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கினாள். அவளுக்கு அந்த கொடிய மிருகம் ராவணன் வேண்டாம். அதனால் அமைதியாக துருவென இருக்கும் துல்கர் போதுமென முடிவு செய்தாள். அழகாக விடிந்தது. இன்று கரண் மகள் அதிதிக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம். அதிதி எப்போதும் கூட்டத்தை விரும்ப மாட்டாள். அதனால் அவள் அப்பா, பாட்டி, டார்லிங் இவர்களுடன் முடித்துக் கொள்வாள். இன்று அவள் வீட்டில் நிறைய பேர் இருப்பதால் அவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. சைந்து அவளுக்கு பிடித்த கேக் செய்தாள். அந்த சமையல் கூட அதிதி விரும்பி உண்பதுதான். கேக் வெட்ட அதிதி தயாராக இருந்தாள். அவள் அருகில் கரண் அவளை தூக்கி பிடித்தபடி நின்றிருந்தான். மேனகா, சைத்து, ஜான்வி ஒரு பக்கமும் ராவணன், கோசலை, தேவன் மற்றொரு பக்கமும் நின்றிருந்தனர். இதுபோல் சொந்தங்களை அதிதி கண்டதில்லை. அதனால் படு குஷி அவள். கேக் வெட்டி ஒவ்வொருவருக்கும் அவளே அவள் கையால் ஊட்டினாள். கரண் அழகான பிரேஸ்லெட் போட்டுவிட்டான். அடுத்து கோசலை தன் பேத்திக்கு தங்க கொலுசு போட்டு விட்டார். சைத்து அவளுக்கு 2 வளையல் போட்டுவிட்டாள். மேனகா அதிதிக்கு வைர செயின் போட்டு விட்டாள். ஜான்வி மோதிரம் போட்டுவிட தேவன் தன் கையில் இருந்து ஒரு பார்சலை கொடுத்துவிட்டு இன்னொரு கிஃப்ட் கொடுத்தான். அதை ஜான்வி பிடுங்கி அங்கேயே பிரிக்க எல்லோரும் சிரித்தனர். ஜானு, அது ஏன் கிஃப்ட்? அட செல்லம், இது உனக்குத்தான் பாவம். நீ பிரிக்க கஷ்டப்படுவல, அதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ற செல்லம். அதிதி பெரிய மனிதர் போல் முறைக்க அதெல்லாம் கண்டு கொள்ளாமல் பிரிப்பதில் காரியமாக இருந்தாள். தேவன் ஜான்வி சிறப்பிள்ளை போன்ற செயலை பார்த்து கொண்டிருந்தான். அவள் பிரித்து முடிக்க அது ஓவியம். அந்த ஓவியம் அதிதிதான். ஜான்வி மட்டும் இல்லை, மற்றவர்களும் இன்பமாக அதிர்ந்து போனார்கள். அது அப்படியே போட்டோ எடுத்தது போல் இருந்தது. ஜான்வி நம்பாமல், உண்மையா நீ கவர்ந்ததா? தேவன் ஆம் என்று தலையசைக்க அதிதி பிடுங்கிக் கொண்டாள். சைத்து அந்த ஓவியத்தை பார்த்து அசந்து போனாள். தேவனை பார்த்து சிரித்துக் கொண்டே, ரொம்ப அழகா இருக்கு, அப்படியே அதிதிய நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. அவள் மனமாற பாராட்டினாள். தேவன் தலையசைத்து நன்றி கூறி அங்கிருந்து விலகினான். இல்லனா சூரியனை விட மோசமா ஒருத்த கண்ணாலே எரிச்சிட்டு இருப்பானே, பார்வையில் பஸ்வமாக இருப்பான் அவன். ராவணன் சைத்த புன்னகையே பார்த்து கொண்டிருந்தான். கண் அருகில் இருக்கும் மச்சம் அவனை வா வா என்று அழைத்துக் கொண்டிருந்தது. அதிதி கடைசியாக ராவணன் முன்பு நின்றாள். எல்லோரும் ஆவலாக பார்த்தனர். ராவணனை பற்றி அறிந்த சைத்து பயந்தாள். ஆனால் ராவணன் அதிதி கொடுத்த கேக்கை சாப்பிட்டுவிட்டு அவளின் கைப்பிடித்து வெளியே அழைத்து சென்றான். வெளியே ஒரு பெரிய அட்டை பெட்டி இருந்தது. அது கிஃப்ட் பேப்பர் போட்டு சுற்றப்பட்டிருந்தது. இதிலும் ஜானு ஓடி வேகமாக தூக்க அவளால் அசைக்க கூட முடியவில்லை. முக்கி முக்கி பார்த்துவிட்டு அவளால் பிரிக்க முடியவில்லை என்கவும், வேற யாராவது வந்து பிரிங்க, நான் பெரிய மனசு பண்ணி விட்டு தரேன்.
கையை தட்டி அவள் கூறிய விதத்தில் சைத்து கரண் தோளில் சாய்ந்து சத்தமாக சிரித்து விட்டாள். அவள் சிரிப்பதை பார்க்க அழகாக இருந்தது. மேனகா தலையில் அடித்துக் கொண்டு வர அதிதியை விட நீ தாண்டி அதிகமா சேட்டை பண்ற என்றாள். ஜான்வி சிறுவயதிலிருந்து தனியாக இருந்ததால் இங்கு தனக்கு ஒரு குடும்பம் கிடைத்தவுடன் அவர்களுடன் தன்னுடைய ஏக்கத்தை போக்கிக் கொள்கிறாள். அதிதியுடன் இணைந்து வீட்டையே 2 செய்கிறாள். அவளை யாரும் தடுப்பதும் இல்லை, கேள்வி கேட்பதும் இல்லை. அவளை அவள் சந்தோஷத்திற்கு விட்டு விடுகின்றனர். தேவன் சென்று பார்சலை பிரித்தான். அதிதி மட்டும் இல்லை, சுற்றி இருந்த அனைவரும் வியந்தனர். அதிதிக்கு தகுந்தாற்போல் அங்கு 4 பேர் அமரக்கூடிய கார் இருந்தது. அதுவும் குழந்தைகளின் விருப்பமான பிங்க் வண்ணத்தில். அதிதி ஓடி ராவணன் கால்களை கட்டி கொண்டாள். அவனை தூக்க சொல்ல யாருக்கும் அடிபணியாத ராவணன், யார் சொல்லுக்கும் செவிசாய்க்காத ராவணன் அதிதி அன்பில் கட்டுப்பட்டான். அவளை தூக்கிக் கொண்டான். 2 கன்னத்திலும் மாறி மாறி முத்தமிட்டாள். ராவணன் கண்கள் விரிந்தது. முதல் முறை அவனுக்கு முத்தம் கிடைக்கிறது. புது அனுபவம். சைத்து கண்கள் கலங்கியது. அவளை மேனகா, கரண், கோசலை மூவரும் பார்த்தனர். கரண் அவளை தோளோடு சாய்த்து கொண்டான். சைத்து மனதின் உணர்வுகள் அவள் மட்டுமே அறிவாள். இங்கு சென்டிமெண்ட் சீட் மூடிக்கொண்டிருக்க ஜானு ஓடி காரில் ஏறி அமர்ந்தாள். ஹலோ ரவுடி சார், வாங்க, இத வந்து ஓட்டுங்க, எனக்கு டிரைவிங் தெரியாது. தேவன் அவளை பார்த்து, அது தானா ஓடும், உங்க கைவிரல அந்த நீல பட்டன் முன்பு காட்டு. அதிதி வேகமாக இறங்கி ஜானு மடியில் அமர்ந்து கொண்டாள். பின்பக்கம் மேனகா, சைத்து இருவரும் அமர்ந்து கொள்ள கார் சீறி பாய்ந்தது. ரொம்ப நேரம் வீட்டிற்குள்ளேயே சுற்றி கொண்டிருந்தவர்கள் கோசலை சாப்பிட அழைக்கவும் ஓடி வந்தனர். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ராவணன் புது விதமாக உணர்ந்தான். தேவன் கூட அதே நிலையில்தான் இருந்தான். அதிதி தூங்கிவிட அவரவர் அறைக்கு சென்று ஓய்வெடுத்தனர். ராவணன் இதற்காகத்தானே காத்திருந்தான். சைத்து உள்ளே சென்ற வேகம் இவனும் பின்னாடியே சென்று கதவை லாக் செய்தான். சைத்து பயந்து திரும்ப 2:08 அவளை அடைந்து விட்டான். திரும்பியவள் அவன் நெஞ்சில் மோதி அவள் உதடுகள் அவன் நெஞ்சில் உரசியது. சைத்து அதிர்ந்து போனாள். உடல் நடுங்கியது. ராவணன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். எலும்புகள் உடைந்து விடும் போல் அந்த அளவு அழுத்தி பிடித்தான். அவனுக்கு அதிதி முத்தம் முடித்ததும் தன் குழந்தை எப்படி இருக்கும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. சைந்த உதடுகளை அவள் சுதாரிக்கும் முன்பு சிறை செய்தான். அவன் அறிந்த வன்மை சுவைத்தான். அவள் மச்சத்தில் முத்தமிட்டு மீண்டும் இதழை சுவைத்தான். அவள் காதோறும் குடிந்து, நீ ரெடியாரு, உன்னை சென்னைக்கு அழைச்சிட்டு போவேன். இப்ப இல்ல, அடுத்த முறை வரும்போது. தனியா நான் போக மாட்டேன். நீயும் என் கூட வர. நமக்கும் அதிதி மாதிரி ஒரு குழந்தை பெத்துக்கணும். நான் சென்னை போறேன், நீ பத்திரமா இரு. நீ எப்பவும் இந்த ராவணனுக்கு சொந்தம். வன்மையாக வந்து விழுந்தது வார்த்தைகள். அவன் கூறியதை கேட்டு சிலை போல் ஆனாள் பேதை. மனம் ஏற்க மறுத்தது. ஆனால் அவன் ராவணனாச்சே, கண்டிப்பாக சொன்னதை செய்வான். நடப்பது நடக்கட்டும், என் கரண் இருக்கான், அவன் பாத்துப்பான் என்று மனதில் தெளிவு கொண்டு அமைதியாக படுத்து தூங்கினாள். கரண், கோசலை இருவரும் ராவணன் தேவனை வழி அனுப்பி வைத்தனர். வழியெங்கும் ராவணன் சைத்துவை நினைத்துக் கொண்டே இருந்தான். அவளின் வாசம் தன்மேல் இருப்பதால் அதை அனுபவித்தான். அவள் உதட்டின் மென்மை அவன் உதட்டில் இருந்தது போகவே இல்லை. ராவணன் உலகம் வந்தது. அவளின் எண்ணத்தை சுமந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்ததும் அனைவரும் மகிழ்ந்தனர். தேவன் இறக்கிவிட்டதும் கிளம்பி விட்டான். ராவணன் திடீரென்று உள்ளே செல்ல அங்கு துலு, ரேஷ்மா இருவரும் கட்டிப்பிடித்து மெய்மறந்து நின்றனர். அதுவும் துலு ராவணன் சேட்டில் அமர்ந்திருக்க ரேஷ்மா அவன் மடியில் அமர்ந்து அவனை கட்டிப்பிடித்திருந்தாள். அவர்கள் இருவரையும் கதவில் சாய்ந்து சுவாரஸ்யமாக பார்த்தான். சத்தம் போடவில்லை. தனது போனை எடுத்து சிலவற்றை டைப் பண்ணி தேவனுக்கு அனுப்பிவிட்டான். தேவன் ராவணன் மெசேஜ் வரவும் காரை நிறுத்திவிட்டு அதை படித்தான். காரை ஸ்டார்ட் பண்ணி மீண்டும் வந்த வழியே திருப்பினான். துலு தான் முதலில் ராவணனை பார்த்தான். பதறாமல் சாதாரணமாக ரேஷ்மாவை இலக்கிவிட்டு எழுந்து, என்ன ராவணா, சொல்லாமலே வந்திருக்க? என் ஆபீஸ்க்கு உன்கிட்ட அனுமதி கேட்டுதான் வரணுமா துலு? வார்த்தை கண்ணீரென்று வன்மையாக வந்து விழுந்தது. ரேஷ்மாவுக்கு பயத்தில் வியர்த்தது. வன்மை 21. ரேஷ்மா பயத்தில் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தாள். ராவணன் அங்கு தொங்க விடப்பட்டிருந்த அழகு படத்தை எடுத்து நகரம் ரேஷ்மாவின் காலில் வீசினான். ரேஷ்மா காலை பிடித்துக் கொண்டு அமர போக, இங்கிருந்து ஓடி போயிடு, இல்ல உயிர் இருக்காது. ரேஷ்மா வழியோடு அங்கிருந்து ஓடினாள். இல்லைன்னா ராவணன் சொன்னதை செய்வான் அல்லவா? ராவணன் தனது நாற்காலியில் அமராமல் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான். அங்கும் ஒரு வாசனை வர ராவணன் அதிலிருந்து எழுந்தான். அங்கிருந்த எதையும் தொடவில்லை அவன். ஏன் துல்கரிடம் கூட ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. நேராக தனது வீடு அமைந்த தளத்திற்கு சென்றான். அங்கேயும் துலு தன் கைவண்ணத்தை காட்டி உள்ளான். படுக்கைகள் களைந்திருந்தது. அங்கிருந்த கிச்சனில் நூடுல்ஸ் செய்து அது சுத்தம் செய்யாமல் கிடந்தது. ராவணன் ரேஷ்மா இருக்கும் தளத்திற்கு கால் செய்து அவளை அனுப்பி வைக்கும்படி கூறினான். அவனை பெண் தொடர்ந்து வந்த துல்கரை கண்டு கொள்ளவே இல்லை. ராவணன் என்று வருவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதனால் தாங்கள் செய்த சேட்டைகளை சுத்தம் செய்யாமல் இருந்தனர். ரேஷ்மா நொண்டி நொண்டி வந்தவள் ராவணன் முன்பு நின்றாள். ராவணன் எதுவும் கூறவில்லை. 2 அடி பின் சென்று கருப்பு வண்ண சுவிட்சை தட்ட ஒரு வெள்ளை வண்ண பெட்டி வெளியே வந்தது. துல்கர் இந்த மாதிரி முதல் முறை பார்க்கிறான்.
ரேஷ்மா ஏதோ நகை தர போகிறான் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெட்டி ராவணன் கருவழியில் திறந்தது. அதை ராவணன் மட்டுமே அறிவான். அங்கிருந்தவர்கள் அவன் கையால் திறந்ததாக நினைத்துக் கொண்டனர். அதில் கருப்பு வெள்ளை என்ற வண்ணத்தில் கைப்பிடி போன்று அடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்றை எடுத்தவன் அதிலிருந்த சிறிய வகை பட்டனை அழுத்தினான். வெளியே வந்து விழுந்தது 5 அடி சாட்டை. ரேஷ்மா உடல் நடுங்கியது. துல்கர் கூட பயந்து போனான். அந்த சாட்டை அளவு தடிமன் கண்டு உயர்த்தி பிடித்து ரேஷ்மாவை ஒரு இழுத்தான். அவள் கதறல் கட்டிடம் முழுவதும் எதிரொலித்தது. அவன் மைக் வைத்து சத்தத்தை அணைத்து தளங்களிலும் கேட்க வைத்தான். காரணமாக துலு நடுங்கி அங்கே அடங்கி அமர்ந்து விட்டான். தான் அடி வாங்கியதை போன்று ரேஷ்மா கதறினாள். என்னை விட்டுட்டு என்னால ஒரு அடி கூட வாங்க முடியாது, பிளீஸ், என்னை இந்த பக்கமே வரமாட்டேன், பிளீஸ் என்று கதறினாள். அவள் கதறல் சுவர்களில் பட்டு கட்டிடம் முழுவதும் எதிரொலித்தது. அங்கு சிலர் மட்டுமே பயத்தில் ஒடுங்கினர். மற்றவர்கள், தொடக்கத்தில் பயந்தவர்கள், தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, பின் எதற்கு பயம், தங்கள் வேலையை பார்க்க துவங்கிவிட்டனர். ராவணன் உலகம் அவன் மூச்சு காத்தை கொண்டே இயங்கும். அங்கு கருப்பு ஆடுகள் கலந்தால் பிடிபடும் போது மரணம் கொடுமையாக இருக்கும். ரேஷ்மா 3 அடியில் சுருண்டு விழுந்தாள். தோல் கிழிந்து ரத்தம் வந்தது. தனது டாப்ஸை அவிழ்த்தாள். இருவர் முன்பும் ராவணன் தன் பார்வையை சாட்டை மேல் பதித்தான். தனது இடுப்பில் இருந்த வைர முத்துக்கள் பதித்த இடுப்பு சங்கிலியை அவிழ்த்து ராவணன் முன்பு வைத்தாள். துல்லு ராவணனை பார்த்தான். அவன் கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. மீண்டும் சாட்டையை ஓங்க, நானே எல்லாத்தையும் கொடுத்துறேன், பிளீஸ் விட்டுடு. தன் கையில் ஆர்ம்ஸ் பகுதியில் கட்டியிருந்த நகையை அவிழ்த்து வைத்தாள். மீண்டும் டாப்ஸை அணிந்து கொண்டு எழுந்து கிச்சனை சுத்தம் செய்தாள். தாங்கள் செய்து வைத்த அனைத்தையும் சுத்தம் செய்து அந்த தளம் முழுவதும் துரைத்து விட்டாள். வெளியே செல்ல வர துலு கைகளில் மயங்கி போனாள். அவளை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து ராவணனை உரைத்து விட்டு சென்றான். ராவணன் செய்ததை ஒருவள் மனோகரனுக்கு தொடர்பு கொண்டு கூறினாள். ஒருவன் யாமினிக்கு கூறினான். இருவரும் அங்கிருந்த அனைவர் முன்னிலையிலும் இழுத்துச் செல்லப்பட்டனர். ராவணன் உலகத்தில் ரோகத்தின் தண்டனை கொடியது. அதை செயல்படுத்தவே 40 பேர் அங்கு வேலை செய்கின்றனர். ராவணன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, எதையும் தொடவும் இல்லை. தன் காலடியில் இருக்கும் நகையை வெறித்துக் கொண்டே நின்றான். அதை அவன் ஒருவளுக்காக உருவாக்கினான். உலகின் தரம் வாய்ந்த வல்லுநர்கள் அந்த 2 நகையை உருவாக்கினார்கள். அந்த நகையின் ஜொலிப்பே கூறியது, நான் ரொம்ப காஸ்ட்லி என்று. வேலை முடிந்து கிளப்பினர். ஒரு பெரியவர் மட்டும் ராவணனை பார்க்க காத்திருந்தார். அவனை பார்க்க முடியுமா என்று அவருக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தும் காத்திருந்தார். ராவணன் அவரை கண்ணினி திரையில் கண்டவன் வேக எட்டுக்களுடன் அவர் அருகில் வந்தான். அவர் அவனை பார்த்து வாய் திறக்கும் முன்பே அவனது தண்டனை கொடுக்கும் குழுவில் இருந்து ஒருவன் ஒரு வெள்ளை வண்ண பையுடன் வந்து அந்த பெரியவரிடம் கொடுத்து, இதுல உங்க பேரனுக்கு தேவையான 60 லட்சம் இருக்கு. பெரியவர் வாயடைத்து போனார். அவர் ராவணனை நேருக்கு நேர் பார்த்து, என் பேரனுக்கு 22 லட்சம் தான் சார் கட்ட சொன்னாங்க, அது மட்டும் போதும். ராவணன் அதுவரை இருந்த மௌனத்தை கலைத்தான். நீங்க ஏற்கனவே உங்க பேரன் வைத்தியத்துக்கு மொத்தமா வித்துட்டீங்க. இதுல உங்க மனைவி முடியாம இருக்காங்கல்ல, வீடு வாங்கி அதுல குடிப்போங்க. இதையும் நாளைக்கு உங்க பேரனுக்கு மாத்தி சர்ஜரி பண்ணிடுவாங்க. 2 பேரும் குணம் ஆனதுவாங்க. அது வரைக்கும் மாசம் மாசம் சம்பளம் வந்துடும். பக்கத்தில் நின்றவனை பார்த்து, இவங்க தேவை கூட இருந்து பாத்துக்கோ. ராவணன் சென்று விட்டான். தனது தளத்தில் தேவன் ஆட்களை கொண்டு வந்து சுத்தம் செய்து மொத்தமாக மாற்றினான். எல்லாமே புதிது. சித்தப்பா குரல் கேட்டதும் திரும்பி பார்க்க அங்கு மீனாட்சி, ஆதவ் இருவரும் நின்று கொண்டிருந்தனர். ராவணன் தானே சென்று இருவரையும் அழைத்து வந்தான். மீனாட்சி கையை பார்த்தான். காய்கறிகள் இருந்தது. மணி இரவு 8 மணியை காட்டியது. அவன் பார்வையை புரிந்து கொண்டு, ஆகாஷ், நீ கார்ல இருந்து இறங்கினதை பார்த்து போன் பண்ணி சொன்னா. உங்க தாத்தா இருந்தாங்க, அதான் ஆதவ் வந்ததும் அவனுக்கு ஸ்கூலுக்கு தேவையானது வாங்க போறதா போய் சொல்லிட்டு வந்தோம். நீங்க பசியோட இருப்பீங்க, அதான் இங்கேயே சமைக்கலான்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். தேவன் அழைத்து வந்த ஆட்கள் முதலில் சமையல் அறையை சுத்தம் பண்ணி கொடுத்தனர். மீனாட்சி வேகமாக சமைக்க ஆரம்பித்தார். ராவணன் பசியோடு இருப்பான் என்று சாதம், ரசம், சாம்பார், உருளை பொரியல், அப்பளம் அத்துடன் முடித்துக் கொண்டு ராவணனுக்கு பரிமாறினாள். ராவணன் பசியோடுதான் இருந்தான். அவனுக்கு அப்போது சைத்து நினைவு வந்தது. அவள் சமைத்த 3 நாட்களாக உண்டவன் அல்லவா? மீனாட்சி தேவனை அழைத்து அமர வைத்து பரிமாறினாள். இருவரும் பசியில் இருந்ததால் எதை பற்றியும் யோசிக்காமல் சாப்பிட்டனர். மீனாட்சி ஆதவுக்கு ஊட்டி தானும் உண்டு மீந்ததை தன் மூத்த மகனுக்கு எடுத்துக்கொண்டு, பாட்டி, உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க, நேரம் இருந்தா ஒரு 8 வீட்டுக்கு வாங்க. ஆதவ் கைப்பிடித்து அழைத்து கொண்டு சென்றாள். ராவணன் அங்கிருந்த ஒரு அறைக்குள் புகுந்து கொண்டான். தேவன் அங்கிருந்த சோஃபாவில் படுத்து தூங்கி போனான். சைத்து கட்டிலில் படுத்து அதிதிக்கு தட்டி கொடுத்து கொண்டே ராவணனை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தாள். ராவணன், இந்த பேரை எதுக்கு அவனுக்கு வச்சாங்க? பேரை கேட்டாலே பயமா இருக்கு. எப்படிதான் அவனை சமாளிக்க போறனோ தெரியலப்போ. சொர்ணம் வந்து தன் கணவனை அள்ளி கொண்டு சென்றாள். மருமகனும் உடன் வந்திருந்தான். கண்மணி கணவன். எவர் மூலமோ அண்ணாதுரை செய்தி அனுப்பி சொர்ணம் வந்து அழைத்து சென்றாள். அவனுக்கு வைத்தியம் பார்த்து இப்போது பேசும் அளவு தெம்பு வந்தது. குடும்பமாக அமர்ந்து ராவணனை எப்படி அழிப்பது, சைத்ராவை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணணும் என்று இப்படி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர் திருந்தாத ஜென்மங்கள்.
இன்னும் ராவணன் கையால் அடி வாங்கி ஆக வேண்டும் என்று குடும்பமாக அடம்பிடிக்கும் போது ராவணன் என்ன மறுக்கவா போகிறான்? தனது சிறந்த தண்டனைகளை தர காத்திருக்கிறான். மனோகரன் யாமினி வீட்டிற்கு சென்றார். அவனுக்கு ரேஷ்மா அடி வாங்கிய செய்தி கிடைத்ததும் கிளம்பி விட்டார். யாமினி எதுவும் தெரியாதது போல காட்டிக்கொண்டு, வாங்க வாங்க மனோகரன். வீட்டை சுற்றி வேலைக்காரவங்கள் இருப்பதால் இந்த நடிப்பு. அவளை இவனை தேடி செல்ல இருந்தாள். மனோகரன் தானாகவே வந்துவிட்டார். கணவன் மனைவி இருவரும் கண்களாலேயே பேசி சிரித்துக் கொண்டனர். தங்கள் திட்டத்தை செயல்படுத்த துவங்கினர். மனோகரன் பலவீனம் நன்கு அறிந்தவள் யாமினி. மனோகரன் யாமினியை பார்த்து சிரித்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். யாமினி, உடனே வாங்க, நம்ம தனியாவே பேசுவோம். மூவரும் அவர்களின் படுக்கை அறைக்கு சென்றனர். யாமினி 3 காசில் சரக்கை ஊற்றிக்கொண்டு எடுத்து வந்தாள். மனோகரன் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். தன் கணவரிடம் ஒன்றை கொடுத்துவிட்டு மனோகரன் அருகில் அமர்ந்து அவர் கையை எடுத்துவிட்டு தன் கையால் தலையை வருடி விட்டாள். மனோகரன் அவள் தொட்டது உருகி போனான். சரக்கை எடுத்து ஒரே மடக்கில் குடித்துவிட்டு அவளையும் குடிக்க வைத்து அவள் சேலையை உருவி இருந்தார். எதுக்குத்தானே நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம், நீயே வந்து சிக்கிக்கிட்டியே என்பது போல் யாமினி மனோகரன் உடைகளை கழட்டி தன் கணவன் மேல் எரிந்து புருவம் உயர்த்தினாள். அவன் மெல்லமாக, இன்னைக்கு நீ குடுக்கற சந்தோஷத்துல அவன் பேப்பர்லயும் கையெழுத்து போட்டுனோம், நம்ம பொண்ணு அவன் பேரனுக்கு கல்யாணம் பண்ண சம்மதிக்க வச்சிடணும். யாமினி கண்ணசைத்து மனோகரனை இழுத்துக்கொண்டு படுக்கையில் விழுந்தாள். அவள் தன் மனைவியின் வேறதீர செயல்களை ரசித்துக் கொண்டிருந்தார். அவர்களின் கட்டில் விளையாட்டை. ராவணன் வருவான்.